இன்றைய தினம் ஒரு பொதுவான தகவலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த கனவு வருத, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சில கனவுகள் வந்தால் அதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா? கனவு தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்கும், அதை தடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நேரில் பார்க்கும்போதும் சரி, கடிதங்கள் மூலமாகவும் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக கனவுங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை, எல்லா நாட்களிலும் வருவதில்லை, எல்லா நேரத்திலும் வருவதில்லை, எப்பாவது தான் வருது. அறிவியல் ரீதியாக நாம் இதை பார்த்தால் ஆழ்ந்த தூக்கத்தின் பொழுது ஒருவருக்கு கனவு வராது. விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைதான் கனவு வருகின்ற ஒரு நேரம் என்று சொல்கிறார்கள். அந்த கனவிலே சிலருக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும், சந்தோஷமாக இருக்கும் அந்த கனவெல்லாம். ஆனால் அதெல்லாம் கனவோடு சரி, நனவில் இதெல்லாம் நடக்காது. ஒரு சிலருக்கு பயப்படும்படியான கனவுகளெல்லாம் வரும். பாம்பு துரத்துற மாதிரி, கடிக்க வரா மாதிரி, யாரோ தன்னை துரத்திக்கிட்டே வரா மாதிரி, இவங்க தப்பிச்சுட்டு ஓடுறாங்க, காடு மலையெல்லாம் ஏறி குதித்து ஓடுற மாதிரி. சில சினிமாலெல்லாம் அந்த கடைசியில் கிளைமேக்ஸுக்கு முன்னால் ஹீரோவும் வில்லனும் ஒரு கார் சேஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியெல்லாம் சேஸ் பண்ணிவிட்டு யாரோ வரா மாதிரியெல்லாம் கனவு வரும். கடைசியில் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. தூக்கம் கலைஞ்சு போயிடும் இந்த கனவுனால். நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது சில கனவுகள் ஏற்பட்டு அதனால் தூக்கம் கலைந்து விடும். இதனால் அவர்களுக்கு மன வேதனை ஏற்படும். என்ன இந்த மாதிரி கனவுல யாரோ துரத்தின்னு வரா மாதிரிலாம் வந்தது, ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். பொதுவாக இந்த கனவிலே பாம்பு வந்தால் நம்ம ஊர்க்காரங்கள்லாம் பயந்துருவாங்க. அதை நம்ம ஆட்களுக்கு பொதுவாகவே பாம்புனாலே ஒரு பயம், சென்டிமெண்டலாக பாம்புன்னா ஒரு பயம். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். அதில் வேறு கனவில் பாம்பு வந்துடுத்துனா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. கனவில் பாம்பு வந்தால் செல்வம் வரும், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கனவில் பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாக போகிறது, நீ கருவுற்று இருப்ப, வேணா பாரு, அடுத்த மாதம் தெரிஞ்சிடும் தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வயசான பெண்கள் வீட்டில் சொல்லுகின்ற விஷயம். ஒரு பெண் கருவுற்று இருக்கும் பொழுது பாம்பு வருவது போன்ற கனவு வரும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கனவில் யாராவது இறந்து போகிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா, யார் இறந்து போகிற மாதிரி கனவு கண்டாங்களோ அவங்க ரொம்ப தீர்க்காயுசாக இருப்பாங்களாம். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சில நம்பிக்கைகள் நமது மக்களிடையே இருக்கின்றன. ஆனால் இதை அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் அன்றைக்கி நம்ம பகல் நேரத்திலே பார்க்கின்ற விஷயங்கள், கேட்கின்ற விஷயங்கள், சப்கான்ஷியஸ் லெவலில் நம்ம மைண்டில் சிலதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். அதெல்லாம் நைட்டு தூங்கும்போது அந்த விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடைப்பட்ட நிலையான கனவு நிலையிலே இந்த சென்ஸ் எல்லாம் அது தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவ ரீதியான உண்மை. அது என்னதான் மருத்துவ ரீதியாக இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் நாம் சொன்னாலும் மக்கள் இந்த கனவுக்கு என்ன பலன் என்று நிச்சயமாக கேட்பார்கள். கனவு பலனை கேட்பதற்காகவே நிறைய பேர் ஜோசியர்கிட்ட வராங்க. எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. ஆனால் முக்கியமான இன்சிடெண்ட் லைஃப்பில் நடக்கும்போது சில கனவுகள் வருவது உண்டு. அந்த கனவு நமக்கு ஏதோ இறைவன் நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக, இப்படிலாம் நடக்க போகிறது, நீ ஜாகிரதையாக இரு அப்படின்னு எச்சரிக்கை கொடுப்பதற்காக, அல்லது இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது, நீ கவலைப்படாதே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நமக்கு ஒரு பச்சை கொடி காட்டுவது போல, இப்படி நமக்கு நடக்கவிருக்கும் நன்மையாக இருந்தாலும் சரி அல்லது தீமையாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டி நமக்கு லேசாக கனவின் மூலமாக கடவுள் உணர்த்துகிறார் என்பது உண்மை. அதற்காக எல்லா கனவும் அப்படியே பலித்து விட போவதில்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று கனவுல நடந்துருச்சுன்னா அது எங்கே நிஜத்தில் நடந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். அப்படிலாம் நடக்காது. சிலதெல்லாம் கனவோடு போயிடும். பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கும் பலருக்கு இந்த உண்மைகளை பற்றி சிந்திக்க தெரியாது. ஜோதிட ரீதியாக கனவுகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை 100% நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நாம் பார்த்தால் ஏதோ அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்மளுடைய புராண கதைகளிலிருந்து ஆரம்பித்து இலக்கியங்களிலிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் நல்ல கனவு ஒன்று கண்டேன், அதே போல் எனக்கு உடனே திருமணமாகிவிட்டது, என் கனவிலே ஏதோ சில கெட்ட நிமித்தங்களெல்லாம் ஏற்பட்டன, அதற்கேற்ற போல் கெடுதல் நடந்து விட்டது என்றெல்லாம் ஏதாவது ஒரு கேரக்டர் வாயிலாக எல்லா புராணங்களிலும்
எல்லா இலக்கிய நூல்களிலும் கனவுகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே கனவுகளை ஒட்டுமொத்தமாக நாம் இக்னோர் பண்ணவும் முடியாது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி விடவும் முடியாது. அதற்காக சில பேர்லாம் காலையில் எழுந்து உட்காந்து ஏதோ சினிமா பார்த்துட்டு வந்து கதை சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாக்கா முதல் நாள் நைட்டு அவங்க கனவில் நடந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே ஒரு சீன் பை சீன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தூங்கி எழுந்த உடனே கனவு மறந்துடும். ஏதோ கனவு வந்ததுன்னு தான் ஞாபகம் இருக்கும், ஆனால் என்ன கனவுன்னு ஞாபகம் இருக்காது. அப்படி இருந்தால் நல்லது. ஆகவே கனவுகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுதான் இந்த தூக்கம் சரியா இல்லைன்னா கனவு வரும், ஜீரண கோளாறு இருந்தாலும் கனவு வரும், அஜீரணம் காரணமாக கனவு வருகிறது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் நைட்டில் தான் நல்லா வேலை செய்யும். அதுக்கு போதிய தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா, தாகம் ஏற்பட்டதுன்னா, தொண்டை ஒட்டி போச்சுன்னா யாரோ துரத்துற மாதிரி கனவு வரும். எழுந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்தோன்னா அப்புறம் மறுபடியும் நல்லா தூக்கம் வந்துடும். ஆகவே ஒரு சில கனவுகளுக்கு மருத்துவ ரீதியான இந்த மாதிரி விளக்கங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் பொதுவாக நாம் படுக்க செல்லும் முன்பாக இறை வழிபாடு செய்து சிறிது நேரம் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம் செய்துவிட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு கொஞ்ச நேரம் வாய் விட்டு சிரிக்கணும். ஹியூமருங்கிறது ஒரு நல்ல மெடிசன். நகைச்சுவை உணர்வு இருந்தாலே பாதி நோய்கள் வராது. ஆகவே நன்றாக சிரித்துவிட்டு சந்தோஷமாக படுக்க போனால் நல்ல கனவுகள் வரும், அல்லது கனவுகளே வராது. நன்றாக உறங்குவோம். இறைவனை தியானம் செய்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு, கீழே பாம்பு மயில் வெறித்த தோகையோடு நிற்கின்ற முருகனை வழிபட்டு அதன் பிறகு நாம் உறங்கச் சென்றால் நமக்கு உறக்கம் நன்றாக வரும், கனவுகள் வராது. இதை பற்றி இன்னும் சில தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.